செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நம்மளோடு சதா நாட்களும் இருக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதத்தில் கேட்டது போல் பசுத்தமானது என்ன செய்தது, அந்த தேச மக்கள் பாதுகாத்தது என்று பார்க்குறோம். சிறுவல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தபோது எரிய கோட்டை சுற்றும் போது என்ன செஞ்சாங்க, 6 நாள் என்னப்பா செஞ்சாங்க, மௌனமாக வந்தாங்க. 7ஆம் முறை சுற்றும் போது தேவனை துதித்து ஆராதித்தார்கள். ஹல்லேலூயா. ஆகவே நாமும் சபையில் செய்தி வருகிற போது நம்ம இருதயத்தை உணர்த்தோம், நம் கொழுந்துட்டு எரியக்கூடியதாக இருக்கணும். சீசர்கள் யமா ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது இயேசு நடுவால் வந்து பேசிட்டு வரும்போது அங்கே இருதயம் எப்படி இருந்தது, கொழுந்துட்டு இருந்தது என்று சொல்கிறாங்க. அதுபோல் பிரியமானவர்களே, இங்கே செய்தி வருகிற போது நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யணும், துதி செலுத்தணும். ஹல்லேலூயா. அப்படி நாம் இன்றைக்கி அமைதியாகவே உட்காந்துருக்குறோம். அப்போ என்ன செய்யணும், அந்த வசனம் உங்களை இருதயத்தை தொடுலின்னு தான் அர்த்தம். அந்த இருதயத்தை தொடுகிற போது நம்ம இருதயத்தில் என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக துதி வரும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் தலைப்பு செய்தி நம்மை காத்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி அநேக காரியத்தில் ஜனங்கள் காத்து கொள்ளுகிறதை பார்க்குறோம். ஆனால் நாம் கிறிஸ்துவலாகிய நாமும் கூட எத்தனையோ காரியத்தை காத்து கொள்ளக்கூடியதாக காணப்பட வேண்டும். வேதத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நாளில் 3 தலைப்பில் நாம் எப்படி காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தை காத்து கொள்ளக்கூடியதாக காணப்பட வேண்டும். சங்கீத தியானத்தை கேட்ட போல் அவங்க என்ன செஞ்சாங்க, மௌனமாகவே இருந்தாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் பேசினாலும் மௌனமாக இருந்தாங்க. அதுபோல் பிரியமாக நம்முடைய இருதயத்தை நாம் காத்து கொள்ளக்கூடியலாய் காணப்பட வேண்டும். தேவன் மலைப்பிரசங்கத்தில் சொல்கிறார், இருதயத்தில் பரிசுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆகவே நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்ற காரியங்கள் எல்லாம் அகற்றி நம் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். முதலாவது நாம் பார்க்குற போது நீதிமொழி புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கும்போது, மனுஷனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் ஆனாலும் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும். ஹல்லேலூயா. நம்முடைய எத்தனையோ சிந்திக்கலாம், எத்தனையோ பேசலாம், யோசிக்கலாம். ஆனால் தேவனுடைய கர்த்தருடைய யோசனையே என்றென்றைக்கே நிலைத்திருக்கும். நாம் அவரை சார்ந்திருக்கிற போது நமக்கு எல்லா தேவையான காரியங்களையும் யோசனைகளும் அவர் தந்தரில் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நாம் செய்ய வேண்டும். மனுஷனுடைய இருதயத்தில் அநேக எண்ணங்கள் இருக்கும். இந்த இடத்துல நம்ம கூடியிருக்கிற நேரத்தில் என்னார செய்தி முடியும், என்னார வீட்டுக்கு போகலாம், அது பழைய காரியங்களும் நம்ம இருதயத்தில் எதையோடு சிந்திச்சு கொண்டே இருக்கும். அதெல்லாம் நாம் ஒதுக்கிவிட்டு தேவ சமூகத்தில் முழுள்ளத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த நாள், ஆண்டவர் சமூகத்தில் நாம் வந்திருக்கலாகிய நாம் அவர் கொடுத்த இந்த நாளை அவருக்காகவே நாம் பயன்படுத்துவது மொழிய எந்நேரம் போகலாம், எந்நேரம் செய்யலாம், அந்த வேலை என்ன போய் முடிக்கலாம், இது எந்நேரம் போய் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம இதயத்தை ஆட்கொண்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் சொல்லுது, மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகம் என்று சொல்வது. ஆனாலும் கர்த்தருடைய யோசனையோ நிலைநிற்கக்கூடிய இருக்குது. அவருடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல. பிரியமானவர்களே, அவருடைய சிந்தையின்படி நாம் வாழ்கிற போது கர்த்தர் நமக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்வார். அடுத்தபடியாக பார்க்குற போது நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தில் நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அவர் எனக்கு போதித்து சொன்னது, உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்துக்கொள்ள கடவது, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். ஹல்லேலூயா. எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். 23வது வசனம் சொல்லுது, நீ எல்லா காவலோடும் என்ன செய்யணும், உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து என்ன உண்டாகும், ஜீவ ஊற்று புறப்படும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை எப்படி விட்டாலும் ஜீவ ஊற்று புறப்படும்னு சொல்லப்பட்டது பார்க்குறோம். நம்ம இருதயத்தை காத்துக்கொண்டு தேவையற்ற வார்த்தையெல்லாம் பேசாதபடிக்கு, இப்போ இவங்க வந்து எனக்கு நல்ல ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள், எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது, நல்ல ஒரு தேர்தலாக இருந்ததுன்னு சொல்லுறது போல், நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து நம்ம இருதயத்தை காத்துக்கொண்டு வாழ்கிற போது பாருங்கள், நம்ம இடத்துல என்ன உண்டாகும், ஜீவ ஊற்று புறப்படும். அந்த ஜீவ ஊற்று அநேகரை
பாதுகாக்கும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தை தீர்த்ததுன்னா அந்த கண்மலையாக ஜீவ ஊற்று புறப்பட்டு வந்து எல்லா தாகத்தை தீர்த்தது போல நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஜீவ ஊற்றாய் வைத்திருக்கிறார். அங்கே பார்க்குற 4வது வசனத்தில் வாசித்தோம், அவர் எனக்கு போதித்து சொன்ன உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவுது, என் கட்டளைகளை கைகொள், அப்பொழுது பிழைப்பாய். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கிறதோடு மட்டுமல்ல, அது என்ன செய்யணும், நம்ம இருதயத்தில் காத்து கொள்ளணும். அதே நேரத்தில் அவருடைய கட்டளைகளை நாம் கைகொள்கிற போது அப்பொழுது நாம் பிழைப்புக்குடியாய் காணப்பட வேண்டும். மனுஷன் 44 மாத்திரமில்லை, தேவனுடைய வாய்ந்து புறப்பட ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கட்டளைகளை நாம் கைகொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போது தான் பிரியமானவர்களே நாம் பிழைப்புள்ளாய் காணப்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கடந்து வரக்கூடிய உதவி செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகவே இந்த வேத புஸ்தகத்தை நாம் என்னவா நினைக்கிறோம், ஒரு கடலாய் நினைக்கணும். கடலுக்குள்ள என்ன இருக்கும், முத்து இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்யணும், முத்து ஆழமாக தேடுவாங்க. ஆனால் நம் வலை போட்டு மீன் பிடிக்கலாய் காணப்படக்கூடாது. வேத புஸ்தகத்தை நாம் முத்து எடுக்கூடியலாய் காணப்பட வேண்டும். ஆக இந்த வேத வசனம் எடுக்க எடுக்க அது தேனிலும் தெளிந்தேனுமாய் இருக்கிற வார்த்தையாக இருக்கிறது. இன்றைக்கி இந்த வார்த்தை வாசிப்போம், நாளைக்கு வாசித்தா அது ஒரு விதமாக தேவன் நமக்கு வெளிப்பாட்டை தருவார். ஆக பிரியமானவர்களே, நாம் இருதயத்தை எல்லா சூழ்நிலையும் காத்து கொண்டு அவருடைய கட்டளைகளை கைகொள்ளுகிற போது கர்த்தர் நம் வாழ்க்கையில் பிழைப்பூட்டக்கூடியவராக இருக்கிறார், ஜீவூற்று உண்டு பண்ணக்கூடிய தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக நாம் வாசிக்கிறோம் நீதிமொழி 4ஆம் அதிகாரம் 20-21. என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஹல்லேலூயா. நமக்கு என்ன உண்டாது, உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்குது. நாம் முதல் செய்யணும், அவர் வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். இந்த நேரத்தில் நாம் வந்திருக்கோன்னா என்ன நமக்கு செய்தி கொடுக்குறாங்க, என்ன செய்தி வருகிறது, பாடல் மூலம் துதி ஆராதனை மூலம் என்னெல்லாம் வார்த்தை கொடுக்கிறார்கள், சங்கீதானத்தில் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த வார்த்தை என்ன செய்யணுமா, நாம் கவனிக்க வேண்டும். அந்த வசனங்களுக்கு என்ன செய்யணும், நம் செவியை சாய்க்கக்கூடியலாய் காணப்பட வேண்டும். இந்த காதில் வாங்கி இந்த காதில் விடக்கூடியலாய் காணப்படாதபடிக்கு செவி சாய்த்து அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. இந்த வசனத்தையெல்லாம் நாம் கேட்குறதோடு மட்டுமில்லை, அதை எழுதி கொண்டு போய் என்ன செய்யணும், வீட்டில் போய் கண்களை விட்டு பிரியாது அதை என்ன செய்யணும், நல்லா வாசிக்கணும். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, அவைகள் உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். வேசம் சொல்கிறது, இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். நம் இதயத்தில் எந்த அளவுக்கு வேத வசனம் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் தேவனோடு சார்ந்திருப்போம். நம் தேவன் நம்மளோடு இடைபெற்று கொண்டே இருப்பார். வேத வசனத்து மூலம் நம்மளை பாதுகாப்பார். வேத வசனத்தை கொண்டு நம்மளை தப்பி வைப்பார். வேத வசனத்தை கொண்டு நம்மளை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். தாய் தகப்பன் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுதல் சொன்ன வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறிக்கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நம் இருதயத்தில் அதை காத்து கொள்கிற போது, அதை கண்டுபிடிக்கிற போது அவைகள் நமக்கு என்ன உண்டாகுமா, ஜீவன் உண்டாகும். அவைகள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். அவை பிரியமானவர்களே, நாம் தேவ வசனத்தை நாம் அற்பமாக நினைக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை. ஜீவனாதிபதியாக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிற அப்படினால அது ஜீவ ஊற்றாக இருக்கிறது, ஜீவ நதியாக இருக்கிறது. அந்த வார்த்தையானது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்குது. நான் இன்னும் எனக்கு ஆரோக்கியம் இல்லையே, என் வாழ்க்கையில் செல்ஃபு இல்லையே, என் வாழ்க்கையில் எப்பொழுதும் கஷ்டமாகவே இருக்கிறதே, என் துக்கமாக இருக்கிறேனே என்று சொல்லி கலங்காதீர்கள். வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது உங்களுடைய பலன் என்று சொல்லுகிறது. அது நமக்கு பலன் வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஆரோக்கியம் வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். அவர் வார்த்தையை கவனிக்க வேண்டும். அவர் வார்த்தையை நாம் அசைப்போட வேண்டும். ஒரு ஆடு குட்டியானது என்ன செய்யுது, ஆடுகளாம் மேய்ந்து கொண்டு போய் மீண்டும் அப்படியே விட்டுறதில்லை. அது போய் என்ன செய்யுது, எப்படியாக அசைப்போடுகிறதோ அதுபோல் நம் வார்த்தைகளை வீட்டில் போய் நாம் அசைப்போடக்கூடியதாய் காணப்பட வேண்டும். வேதத்தை வாசிக்கூடியதாய் காணப்பட வேண்டும். வேதத்தை நேசிக்கூடியதாய் காணப்பட வேண்டும். முத்தை போல தேடக்கூடியதாய் காணப்படுகிற போது நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியது, நம் சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்குது, நமக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது, நம் தத்துவத்தை கொடுக்கிற வார்த்தையாக இருக்குது. ஆகவே தேவனுடைய வார்த்தை
கேட்டு அதன்படி நடக்கிற போது நாம் ஆரோக்கியம் அடையக்கூடியதாக காணப்படுகிறோம். நம்ம வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை கட்டளை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் சோர்ந்து போகக்கூட தேவன் விரும்புவதில்லை. நீங்கள் இளைப்படைவது தேவன் விரும்புவதில்லை. இளைப்படைவனுக்கு ஏற்ற நேரத்தில் தேவனுடைய வார்த்தை நம்மை திடப்படுத்தும். எப்பொழுது அந்த வார்த்தையை நாம் கைகொள்ளுகிற போது, தேவனுடைய வார்த்தையை நேசிக்கிற போது தேவன் அவதமாய் அற்புதமாய் செய்கிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்குற போது சங்கீதம் 17:3 வாசிப்போம். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ஆமென் ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். அல்லேலூயா. பாரு, தாவீது விதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? என் இருதயத்தை பரிசோதித்து. ஆக இன்றைக்கு நம்ம அப்படி வாழ்க்கையில் ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்குறோமா? என்ன சொல்கிறாரா? ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவர் காண்கிறவராக இருக்கிறவர் தேவனை நோக்கி சொல்ல முடியுமா? ஆண்டவரே, என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் என்னிடத்துல ஒரு பொல்லாங்கு இந்த இடத்துல இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் இருக்கிறோமா? தாவீது அழகாக சொல்லுகிறார், என்னை புடமிட்டு பார்த்து ஒன்றும் காணாதிருக்கிறீர், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். நம் பிரிமாவில் நம்ம வாயில் வருகிற வார்த்தை என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கக்கூடாது. நீங்கள் நன்மை செய்யக்கூடியதாய் காணப்பட வேண்டும். நம்ம ஆண்டவர் நன்மை செய்கிறாக இந்த பூமியில் சிற்றித்திருந்தார். ஆகவே தாவீது இருதயத்தை பரிசோதிப்பார் என்று சொல்கிறான். இந்த காலை வேளையில் பிரிமானங்களே, நம் இருதயத்தை நாம் தேவனுக்கு நேராக செய்து வைக்க பார்ப்போம். தன்னைத்தானே நிதானித்திருந்தால் நாம் நாய்ந்து இருக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? நீதிமொழியில் வாசி பார்த்தீங்கன்னா, தேவன் நம்முடைய இருதயத்தை நிறுத்து பார்க்குறார், தேவனை இருதயத்தை சோதித்து பார்க்குறார் என்று வசனம் நிறையா சொல்லப்பட்டிருக்குது. அது காலை வேளையில் பிரிமானங்களே, தேவன் நம்மளை புடமிட்டு பார்த்தோம் ஒன்றும் காணாதவர்களாய் காணப்பட வேண்டும். மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்குற போது, அண்ணாவுடைய வாழ்க்கையில் பார்க்குற போது, அவங்க வாழ்க்கையில் பாருங்கள், ஆண்டவர் சமூகத்தில் அண்ணாள் ஊற்றி போட்டு மீண்டும் என்ன செய்யலை? துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆண்டவர் என்ன செஞ்சாங்க? துதிச்சாங்க. ஆண்டவரை துதிச்சாங்க. மரியாளும் எகிப்து, அதாவது எலிசபெத் வீட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன செய்கிறாங்க? தேவனை துதிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து குழந்தையை கொண்டு வந்து ஆலயத்தில் கொடுக்குற போது சிமியோன் சொல்கிறாரு, உன் ஆத்மாவில் ஒரு பட்டையும் உருவும் என்று சொல்கிற போது அது எல்லாம் என்ன செஞ்சாங்க? இருதயத்தில் காத்து கொண்டாங்க. அது வெளியே இப்படியெல்லாம் சொல்லி தூட்டி தெரியல, அவங்க உள்ளத்திலேயே வைத்து கொண்டு தேவனை ஆராய்த்து கொண்டு இருந்தார்கள். தேவன் மகிமையான காரியங்கள் செய்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எதை சொல்லணுமோ அதை மட்டும் வெளியே சொல்லணும். சொல்லக்கூடாததுன்னு சொல்லக்கூடாது. சொல்லாத இருதயத்தில் வச்சு காத்து கொள்ளக்கூடியதாய் காணப்பட வேண்டும். ஆகவே நாம் வாய் மீறாதபடிக்கு நாம் தீர்மானம் எடுக்கூடியதாய் காணப்பட வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது சங்கீதம் 101:2-4 வசனிப்போம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன், எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்தில் நாம் எப்படியாய் நடக்கிறோம்? தாவீது சொல்றார், உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் என்று சொல்றாரு. எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. நாம் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பிரியமானவர்களே, உத்தம இருதயத்தோடு இருக்கிறோமா? விவேகமாக நடக்கிறோமா? எப்பொழுதும் என்னிடத்தில் வருவீர் என்று ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? பார், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. நாம் வீட்டில் உத்தமமாய் கணவன் மனைவிக்குள் இருக்கிறோமா? பிள்ளைகள் மத்தியில் உண்மையுமாக இருக்கிறோமா? அப்பொழுதுதான் நம்ம குடும்பம் ஒரு பரலோகத்துக்கு சமமாக இருக்க முடியும். நாம் எப்பொழுதும் பிரியமான உத்தமமாய் நடக்க வேண்டும். உத்தமமாய் நடக்கணும், பத்திரமாய் நடப்பான் என்று சொல்லப்படுது. உத்தமமாய் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் உத்தமமாய் நடந்து தேவ சமூகத்தில் எப்பொழுது ஆண்டவரே என்னிடத்துக்கு எப்பொழுது வருவீர், என் வீட்டில் உத்தம இருதயத்தோடு நான் நடந்து கொள்வேன் ஆண்டவரேன்னு சொல்லி நம் ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்கலாய் காணப்பட வேண்டும். முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தேவ சமூகத்தில் பிரியமானவர்களே, முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவும் முழு இருதயத்தோடு அவரை துதிக்கிறவர்களாய் தேடுகிறவர்களாய் நடந்து கொள்வர்களாய் இருக்கிற போது தேவன் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஆகவே பிரியமானவர்களே, அடுத்தபடியாக சங்கீதம் 28:7 வாசிப்போம்.
கர்த்தர் என் பெலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் கலிகூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. நாம் எந்த அளவுக்கு தேவனை நம்பி இருக்கிறோமோ, வசனம் சொல்லுது கர்த்தர் என் பெலன் என் கேடகமாய் இருக்கிறார். எப்பொழுதும் நம் ஆண்டவர் எனக்கு கேடகமாய் இருக்கிறார், எப்பொழுதும் ஆண்டவர் எனக்கு பெலனாய் இருக்கிறார். ஆகவே தேவன் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து பாயினும் சரீரம் என்ன ஆகும், பெலன் அற்றுப்போகும். ஆனால் தேவன் நமக்கு சொல்கிறார், உனக்கு நான் பெலனாக இருக்கிறேன், ஆபத்து காலத்தில் அனுகூல துணையாக இருக்கேன்னு சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளாக என்ன பாருங்கள், என் இருதயம் அவரை நம்பி இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் யார் மேல் நம்பி இருக்கிறது? அதிகாரி மேலேயா, அல்லது பக்கத்து வீட்டுக்காரர் மூலிமா, அல்லது கணவன் மனைவி மேலே சார்ந்திருக்கிறீங்களா? நம்ம இருதயம் எங்கே சார்ந்திருக்கணுமா? அவரையே நம்பி இருக்கிறது. நான் சகாயம் பெறுவேன். அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அவரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆக பிரியமானவர்களே, நமக்கு சகாயம் எங்கேருந்து வருது? பரத்திலிருந்து வருகிறதா இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு எப்பொழுதும் நிலையானதாக இருக்கும். பாருங்கள், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். அல்லேலூயா. நாம் துதிக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் வருகிற போது இன்றைக்கி நாம் நல்ல பாடல்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். எல்லாரும் நன்றி சொல்லக்கூடிய ஒரு பாடலாக காணப்பட்டதை பார்க்குறோம். அவர் எல்லாம் தீங்கில் நம்மளை காத்ததுக்கு நான் நன்றி சொல்லுவேன், நல்ல ஒரு சுவையில் உணவு கொடுத்ததுக்காக நன்றி சொல்லி துதிக்கலாய் காணப்படுவேன். தாவீது எல்லா சூழ்நிலையிலும் அவர் அங்கே துதித்து துதித்து எல்லாம் வெற்றி சேர்ந்ததை நாம் பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, நாம் இறுதியை எந்த நேரத்திலும் விசேஷித்தினாலே பொங்கியிருக்க வேண்டும் என்று வேதம் வச்சிருக்கிறது. ஆகவே நாம் எப்பொழுதும் அவர் மேல் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் எப்பொழுதும் துதிக்கிற துதி நம் வீட்டில் இருக்கிறதா? சண்டையாய் சச்சுருவாய் காணப்படுகிறதா? எல்லா சூழ்நிலும் துதிக்கிற போது தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை காணப்பட முடியும். துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தால் திரும்பி வருவான்னு சொல்லி பெருமான் செய்ய நமக்கு அழகாக ஒரு பாடலை பாடி கொடுத்துருக்கிறார். ஆகவே நாம் எப்பொழுதும் துதிக்கிற போது தான் நம் வீடுகளிலே ஜெயத்தை காண முடியும். துதிக்கிற போது, ஆராதிக்கிற போது தேவனுடைய சமூகத்தில் பிரசனத்தை உணர முடியும். ஆகவே நம் இருதயத்தை காத்துக்கொள்ள முடியும். ஆகவே பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தை கேட்குற நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் பரிசுத்தமுள்ளாய் காணப்பட்டு வாழ தேவன் உதவி செய்வாராக. இன்னுமாய் பார்க்குற போது எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தாவே, நீர் என்னை அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதென்று சோதித்து அறிகிறீர். அடிக்கப்படும் ஆடுகளைப் போல அவர்களை பிடுங்கி போட்டு கொலை நாளுக்கு அவர்களை நியமியும். எரேமியா சொல்றாரு, கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டதுன்னு சோதித்து அறிவீர். அல்லேலூயா. அவர் பார், தாவீதை போல எரேமியாவும் சொல்கிறாரு, அவ்வளோ திட்டமாக சொல்லி இதை பார்க்குறோம். இன்றைக்கி நாம் எப்படிப்பட்ட இருதயத்தோடு இருக்கிறோம்? ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நாம் சொல்லலாம், ஆண்டவர் என்னை எதுவுமே கண்டுக்கலை, என்னுடைய வாழ்க்கையில் இப்படியே இருக்குது, என்னுடைய பிரச்சனை இப்படியே இருக்குது, என்னுடைய சூழ்நிலையெல்லாம் இப்படியே இருக்குது, சூழ்நிலை மாறவில்லையே என்று நாம் கலங்கி கொண்டிருக்கூடியலாய் காணப்படுகிறோமா? வசனம் சொல்லுது, கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நம்மை அறிந்திருக்கிறார். அவர் நம்ம என்ன செஞ்சிருக்காரு? உள்ளாங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அத்தன் தாவீது சொல்கிறாரு, நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் என்னை காண்கிறீர், மேல்தட்டில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர். ஆக தேவன் நம்ம எங்கோ போனாலும் நம்மளோடு கூடவே இருக்கிறார். இடதுபுறம் சாயாதபடி நம்மளை காத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே புரிமாவில் அறிந்திருக்கிறீர், என்னை காண்கிறீர், என் இருதயத்தை சோதித்து எப்படிப்பட்ட அறிகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமாவில் நாம் இந்த வேளையில் நம் இருதயம் தேவனை சார்ந்திருக்கிறதா, உலகத்தை சார்ந்திருக்கிறதா? நாம் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனோடு நம் முகமுமாய் போய் பரலோகத்தை சந்திக்க வேண்டும் என்று சொன்னால், நம் இருதயத்தில் என்ன இருக்கணும்? பரிசுத்தம் காணப்பட வேண்டும். இவர் தாவீதும் எரேமியா சொல்வது போல நம்மை தேவன் அறிந்திர தேவனாய் இருக்கின்ற விசுவாசத்தோடு இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அவர்கள் என் இருதயம் உமக்கு முன்பாக எப்படிப்பட்டிருந்து சோதித்து அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறார். மறைவாண்டு ஒன்றுமில்லை. அதான் வசனம் சொல்லி, பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறனோ இரக்கம் பெறுவான், அதை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, இதெல்லாம் தெரியுமா, இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா என்று நீங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது.
மறைக்க முடியாது. நானும் நீங்களும் எதையுமே என்ன செய்ய முடியாது, மறைக்கவே முடியாது. அவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் அவருக்கு ஏற்ற இருதயமாக இருக்க வேண்டும். தாவீது வாழ்க்கையில் எத்தனையோ சூழ்நிலையில் பாவத்தில் விழுந்தாலும் அவன் தன்னை தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுத்த நாட்களிலிருந்து அவன் மரண பரியந்தமும் என்ன செய்யலை, எந்த ஒரு பரிசுத்தத்தை இழந்து போகாதபடிக்கு காத்து கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இப்படி நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஏற்ற இருதயமாக இருக்கிறதா? தாவீதை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி இதை பார்க்குறோம். ஆகவே நாமளும் ஒவ்வொருவரும் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். தேவன் இந்த நேரத்தில் நம்மை உன்னையும் பார்த்து சொல்லுவாரா, என் இருதயத்துக்கு ஏற்றவள் என்று சொல்லுவாரா? அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நீங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரண்டாவதாக நாம் பார்க்குறோம், நாம் விசுவாசத்தை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமாக இருக்காத காரியம். ஆக நம்ம எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை இழந்து விடவே கூடாது. விசுவாசம்லாம் நீதிமான் பிழைப்பான், விசுவாசனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வசனம் சொல்லிக்கொண்டே வருவதை பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, பவுல் விதமாக சொல்லிக்கிறதை பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. நம்ம எதை காத்து கொண்டாரோ? விசுவாசத்தை காத்து கொண்டார் என்று பார்க்குறோம். விசுவாசத்தை துவக்கிறோம் முடிக்கிறோமாக இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கிறபடினாலே நாம் என்ன செய்யணும்? இந்த பூமியில் எத்தனையோ போராட்டத்தை வந்தாலும் எல்லாவற்றையும் போராட்டத்தை ஜெயித்து ஓட்டத்தை முடித்து ஒரு நாள் எங்கே போகிறோம்? பரலோகத்துக்கு செல்லுறதுக்கு நாம் என்ன செய்யணும்? விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், ரெண்டாவது விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வர வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, என்ன போராட்டம் வந்தாலும் அதை நாம் ஜெயிக்கும் பலன் ஆண்டவர் தரக்கூடியவராக இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கி சங்கீதத்தில் என்ன செஞ்சாங்க? ஒரு தூதர் என்ன செஞ்சாங்க? அத்தனை படைத்தலைவரையும் கொலை பண்ணினாங்கன்னு பார்க்குறோம். ஆகவே நமக்காக தேவன் யாவையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அத்தன் தாவீது கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. செய்து முடித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக என்ன செஞ்சிருக்காரு? செய்து முடித்துட்டார். ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். வாங்க, நாம் விசுவாசத்தை நம்ம வாசிக்கும் போது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்குறோம். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவனுமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிற போது பவுல் சொல்றாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. ஹல்லேலூயா. விசுவாசத்தில் நாம் போராடக்கூடியதாய் காணப்பட வேண்டும். ஏன்னு சொன்னால், விசுவாசிக்காதபடிக்கு நமக்கு அநேக அவிசுவாச எண்ணங்கள் பிசாசு எந்த நேரத்துலையும் கொண்டு வந்து கொண்டே இருப்பான். பாருங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாதான் சிந்திக்க செய்வான், பேச செய்வான், பார்க்க செய்வான். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடக்கூடியதாய் காணப்பட வேண்டும். பேதுருவை பார்த்தான்னு சத்துரு உன்னை விசுவாசத்தை படைக்க முடியாது வந்தான், அதுக்காக நான் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே நம் விசுவாசத்திலே நாம் எப்பொழுதும் நல்ல ஒரு போராட்டத்தை போராடக்கூடியதாய் காணப்பட வேண்டும். ஆகவே அப்படி போராடுகிற போது நமக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. நாம் எதுக்காக இந்த பூமியில் வாழ்கிறோம்னு சொன்னால், என்றென்றும் அழியாத வாழ்க்கைக்கு போய் சேரத்தான் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி தேவனை தேடுகிற போது எல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் அவர் தருகிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை நாம் இழந்து விடக்கூடாது. பரலோக வாழ்வை நாம் ஒருவரும் இழந்து போகக்கூடாது. அதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் குறைச்சல் உண்டாயிடக்கூடாது. விசுவாசத்தை நாம் இழந்து விடக்கூடாது. இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் சாத்தியமாகுமா என்று சொல்லி நம் வாழ்க்கையிலே அவிசுவாசப்படாதபடிக்கு நாம் நித்திய ஜீவனை பற்றி கொள்ள வேண்டும். அதற்காகவே நீ என்ன செஞ்சிருக்கிற? அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதற்காகவே நீ தெரிந்து கொண்டிருக்கிறாய். ஆகவே பிரியமானவர்களே, நாம் அழைக்கப்பட்ட அழைப்பில் என்ன செய்யணும்? நிலைத்திருக்கலாய் காணப்பட வேண்டும். சமயம் வாய்த்தால் வாய்க்காட்டாலும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்குள்ளாகவும் சொல்லக்கூடியதாகவும் நாம் காத்துக்கொள்ளக்கூடியதாய் காணப்பட வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, நாம் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரான ஒவ்வொரு நிமிடமும் வாழக்கூடியதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கரையும் வந்துவிடக்கூடாது, எந்த ஒரு அவிசுவாசம் வந்துவிடக்கூடாது. அவிசுவாசம் வாழ்க்கையில் வெற்றி கொண்டு வரவே வராது. ஆகவே பிரியமானவர்களே, பவுல் என்ன சொல்கிறாரு? எந்த சூழ்நிலையும் இயேசு கிறிஸ்து அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று சொல்லி பார்க்குறோம்.
பசி வந்தா என்ன, பட்னி வந்தா என்ன, உபத்திரம் வந்தா என்ன, பிரச்சனை வந்தா என்ன, எல்லாவற்றையும் ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நல்ல ஒரு போராட்டத்தை போராடுவோம், நித்திய ஜீவனை பற்றி கொள்வோம், அதுக்கே நாம் அழைக்கப்பட்டிருப்போம். ஆகவே இந்த நாளிலே பிரியமானவர்களே, நாம் நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக இந்த பூமியில் வாழ வேண்டும். ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக தேவன் நம்மளை என்ன செஞ்சிருக்காரு, தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், உலகத்தை ஜெயித்து நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். உலகம் முடிவு பண்ணும், சதா நாட்களும் உங்களோடு கூட இருக்கேன்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் எல்லா சூழ்நிலையிலும் நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும், நல்ல அறிக்கை பண்ணக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். ஆகவே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற போது தேவன் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். விசுவாசம் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஆகவே கடுவள விசுவாசம் இந்த மலையை பார்த்து கடலில் போய் விழுன்னு சொன்னாலும் விழும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே விசுவாசத்தில் நாம் நிலைத்திருப்போம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், கர்த்தர் வழி நடத்துவாராக. அடுத்தபடியாக பார்க்குறோம், எபேசு நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை 17வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கை என்ன வேணும், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அறிய வேண்டும். நான் பார்க்குற காரியம், பார்க்குற காட்சி தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? நான் பேசுகிற பேச்சு வார்த்தைகள் தேவன் நாமத்துக்கு மகிமை கொண்டு வரக்கூடியதாக இருக்குமா? நம்முடைய கால்கள் துன்மார்க்குள் ஆலோசனை போகாதபடிக்கு காத்துக்கொள்ளக்கூடியதாக காணப்படுகிறோமா? எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோதித்து அறியக்கூடியதாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு இது பிரியமா? நான் செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமா? நான் செய்கிற வேலை கர்த்தருக்கு பிரியமா? அது உண்மை உத்தமமாக இருக்கிறேனா என்று நாம் என்ன செய்யணும், சோதித்து அறிய வேண்டும். சோதித்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் என்று வசனம் சொல்லப்பட்டது. நாம் நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். ஆக பிரியமானவர்களே, ஆகையால் நீங்கள் மதியற்றலாக இராமல் கர்த்தர் சித்தம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உலகத்தான் சொல்லுவான், இதெல்லாம் செய்யாமல் எப்படி வாழ முடியும், இப்படியெல்லாம் நடக்காமல் எப்படி வாழ முடியும், நீ ஒன்றுமே அறியாதவனாய் காணப்படுகிறாய் என்று சொல்லுவார்கள். ஆனால் நாம் அவரை போல் மதியற்றலாக இராதபடிக்கு கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நாம் என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் உணர்வுள்ளலாய் காணப்பட வேண்டும். உலகத்தில் போல நாம் சிந்திக்காதபடி, உலகத்தாரை போல செயல்படாதபடிக்கு. அதான் வசனம் சொல்லி, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று அறிந்து வேஷம் சொல்லுகிறது. ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனம் வாசித்தீங்கன்னா அது நல்ல திட்டமாக சொல்லுகிறது. ஆக நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதபடிக்கு நாம் தேவனுக்கு பிரியமான என்னதென்று சோதித்தென்று நாம் வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்தபடியாக பார்க்குற போது 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் முதமாய் சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களோ வென்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள், உங்களை நீங்களே பரீட்சை பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படுது, விசுவாசம் உள்ளவர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு விசுவாசம் இருக்குதா, அவிசுவாசம் இருக்குதா, இல்லை உலகத்தாரை போல் நாம் சிந்திக்கிறோமா என்று நம்ம என்ன செய்யணும், சோதிக்க அறிய வேண்டும். நம்ம ஆத்மா இது நல்லதுன்னு சொல்லும், ஒரு பக்கம் அதெல்லாம் செய்யாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும். ஆனால் தேவனுக்கு ஏற்ற சிந்தைகளாக இருக்கிற போது, நாம் சோதித்து அறிகிற போது நலமானதை பிடித்து கொண்டு பொல்லாங்காய் தோன்றுகிறத விட்டு விலகுங்கள். ஹல்லேலூயா. நமக்கு நலமானதை மாத்திரம் பிடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் எச்சரிக்கிறது. பொல்லாங்கு அதிகம் உண்டு. உபாகமம் புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் பார்க்குற போது 1வது வசனத்துலேருந்து 14 வசனம் நமக்கு என்ன பண்ணுறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கறது. ஆனால் அதில் சாபமான வார்த்தைகள், தவறான வார்த்தைகள் என்ன செய்யுது, நிறைய வசனம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். நம் ஜீவன் தப்ப வேண்டுமானால் நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால் நலமான வார்த்தைகளை பிடித்து கொள்ள வேண்டும். நாம் சோதித்து பார்த்து அறிவுலாய் காணப்பட வேண்டும். நீங்களே
என்ன செஞ்சு பரிசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நீங்களே அறியணும். நம்ம ஆண்டவர் எப்போதும் நம்மளுக்குள்ளே இருக்கிறார். அப்படி பிரசனம் எனக்குள்ளே எப்பொழுதும் இருக்கிறது, எந்த வினாடி எனக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி நாம் அறிவுகளாய் காணப்பட வேண்டும். அவருடைய பிரசனத்தை நாம் இழந்து விடக்கூடாது. அவருடைய வல்லமையை நாம் இழந்து விடக்கூடாது. இந்த நாட்டில் பிரிவானுகளே அவருடைய வல்லமை நாம் ஒவ்வொருவரும் அணுகுக்குடிகளாய் காணப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எங்கெங்கே விடுதலை உண்டு. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். நாம் விடுதலையோடு வாழ வேண்டும், உலகத்தோடு வாழக்கூடாது. உலகத்தில் இருந்தால் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். தண்ணிக்குள்ளே தாமரை செடி இருந்தாலும் அது என்ன செய்யறதில்லை, தண்ணி ஒட்ட விடுவதில்லை. அதுபோல் பிரியமானவர்களே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அவர் பிரியமான சோதித்தறிந்து பரிசித்து பார்த்து நாம் நிற்கக்கூடியலாய் காணப்பட வேண்டும். விசுவாசத்தை இழந்து போகாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்குற போது எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வருவோம். 1வது வசனம் 6வது வசனத்தை வாசிக்கிறோம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் விசுவாசமானது நம்பக்கூடியலாய் காணப்படுறது, உறுதியுள்ளதாய் காணப்பட வேண்டும். இது விசுவாசத்தெல்லாம் நடக்குமா என்று நாம் அவிசுவாசப்படாதபடிக்கு விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் பார்க்குற போது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே என்ன செய்கிறாரு, 12 பேரை பிரித்து கானான் தேசத்துக்கு அனுப்புகிறார். இந்த தேசம் எப்படிப்பட்டதாக இருக்குது, நல்லா நீங்கள் போய் என்ன செஞ்சீங்க பார்த்துட்டு வாங்கன்னு சொல்கிறார். அப்போது அவங்க பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, 10 பேர் என்ன சொல்கிறாங்க, அங்கே தேசத்தை போய் நம்ம என்ன பண்ண முடியாது, சுதந்திரிக்க முடியாது, அதெல்லாம் மேற்கொள்ள முடியாது, அந்த ஜனங்கள் ராட்சத்தரை போல இருக்கிறாங்க, ஏனோ காரியங்களாக இருக்காங்கன்னு சொல்லி எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன செய்கிறாங்க, அழு வச்சுட்டாங்க, கத்த வச்சுட்டாங்க, அவிசுவாசப்பட வச்சுட்டாங்க. ஆனால் 2 பேர் என்ன சொன்னாங்க, தேவன் நமக்கு நல்ல தேசத்தை வைத்திருக்கிறாரு, சீக்கிரத்தில் பார்த்து எளிதில் சுதந்திரத்தை கொள்ளலாம் என்று சொல்லி அங்கே விசுவாசம் உள்ள வார்த்தை சொல்லி இது பார்க்குறோம். ஆகவே பிரியமானவர்களே, அதை நம்பப்படக்கூடிய உறுதி ஒன்று கொடுக்கூடியதாய் பார்க்குறோம். ஆகவே நாம் இந்த நாளில் பிரியமானவர்களே நம்ம இடத்துல வருகிற இடத்துல விசுவாசத்தை தூண்டக்கூடியதாய் காணப்பட வேண்டும். விசுவாசத்துக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசக்கூடியதாய் காணப்பட வேண்டும். காணப்படாதது எது நாம் பார்க்குறோம், பரலோகத்தை யாரும் நம்ம என்ன செய்யலை, கண்டதில்லை. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், விசுவாசிக்கிறோம். அல்லேலூயா. அது நிச்சயமாக இருக்குதுண்டு விசுவாசிக்கலாய் காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஆகவே பிரியமாவில் அதுதான் தோமகிட்ட ஆண்டவன் சொல்கிறாரு, என்னப்பா சொல்கிறாரு, என்ன காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நீங்கள் என்ன செஞ்ச, நம்ம கையில் அந்த தழும்புலையெல்லாம் விரல் விட்டு பார்த்தா தான் விசுவாசிப்பேன்னு சொன்னான். பிரியமா நம்ம அப்படி அல்ல, நமக்கு கர்த்தர் வைத்திருக்க அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கடன் செல்ல வேண்டுமானால் அது ராஜ்யம் இருக்கிறது. அதுக்கு அந்த பூமியில் விசுவாசத்தோடு பரிசுத்தத்தோடு இன்னுமாய் ஆவியில் அனலாய் இருந்து அவர் சமூகத்துக்கு கடந்து போகக்கூடிய நாய் இருக்கிறேன்னு சொல்லி விசுவாசத்தோடு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆக இந்த பூமியிலே நம் வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை, இது கொஞ்ச காலம், இது ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிறது போல இருக்கிறோம். ஆக நீ கொரிந்தியர் புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு நமக்கு ஒரு வாடகை வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாடகை வீடு போல நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு நித்திய வீடு எங்குண்டு, பரலோகத்துண்டு. ஆக அந்த பரலோக ராஜ்யத்துக்கு கடன் செல்ல, அந்த நித்திய வீட்டுக்கு கடன் செல்ல நாம் ஒவ்வொரு நாளும் பிரியமான ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய இருதயத்தில் விசுவாசத்தை இழந்து விடக்கூடாது, பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது. ஆக பிரியமான நாளில் தேவனுடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நீ காணப்படாதே நிச்சயமாக இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்குறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. பாருங்கள் வசனம் சொல்றது, விசுவாசம் தேவனுக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம் விசுவாசம் இல்லாத தேவனுக்கு பிரியமற்றது. ஆனால் விசுவாசத்தோடு தேவன் சமூகத்திலே நாம் வாழ்கிற போது தேவன் எனக்கு ஒரு உண்டு என்று சேருகிற அவர் உண்டென்றும் அவரை நம்புகிற யாவருக்கும் பலன் அளிக்க என்று விசுவாசிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவர் தேவனோடு உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும். அவர் அப்படி விசுவாசிக்கிற போது நமக்கு பலன் தரக்கூடிய தேவனாக இருக்கிறார், அவரை நமக்கு நன்மை அழுகிற தேவனாக இருக்கிறார், திக்கற்றலுக்கு தேவன் அடைக்கலமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, நம்ம எல்லா சூழ்நிலையும் அவர் ஒரு உண்டு என்று விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் இருக்க வேண்டும்.
இந்த காரியத்தை செய்ய முடியும், இந்த காரியத்தை செய்ய முடியாது என்று நாம் நினைக்கக்கூடாது. விசுவாசிகள் எல்லாமே கூடும் நமக்கே சொல்கிறாரு. அப்போ இந்த விசுவாசத்தை உண்டு பண்ண தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை படைத்த தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ பெரியவங்களே, நம்முடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், நினச்சி பாருங்கள், ஒரு செடி கொடியெல்லாம் நம்ம பார்க்குற போது அது எவ்வளோ சுவையான கொடுக்கும்படியே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பைபிளில் வாசிப்பது சங்கீதத்தில் நமக்கு இருதயத்துக்கு கடிப்புண்டாக முடியாத செடி கொடியெல்லாம் கனிகள்லாம் உண்டாக்குறேன்னு வசனம் சொல்லப்பட்டது. ஆகவே பெருமையான இத்தனையும் உண்டாக்கி நமக்கு வைத்திருக்கிற இந்த ஆண்டவர், இதுக்கெல்லாம் பிழை போட்டுக்கிற ஆண்டவர், இந்த செடிகளெல்லாம் பார்க்குறோம், இத்தனைக்கு நம்ம தண்ணி ஊற்ற காப்பாற்ற முடியுமா? அத்தனைக்கு ஏற்ற மழையை பெய்ய செய்து காப்பாற்ற அந்த ஆண்டவரை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்கு பலன் அளிக்கிறான்னு விசுவாசிக்க வேண்டும். அவர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தருகிறான்னு விசுவாசிக்க வேண்டும். நம்மளுக்கு நித்திய ஜீவனை கொண்டு போய் சேர்க்கிறான்ற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். ஆக இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிற போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார் இருக்கிறார். கடைசி பாருங்க, அடுத்ததாக யூதா புஸ்தகம் 20வது வசனம் 21. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம என்ன செய்யணுமா? மகா பரிசுத்தமான விசுவாசம். ஹல்லேலூயா. நாம் சங்கீதம் இருக்கிற நம்ம பரிசுத்தமாக இருக்கிற அப்படின்னால நாம் யுத்தம் செய்ய வேண்டியதில்லை. சில ஜனங்களுக்காக தூதரை அனுப்பி யுத்தம் செய்து போல நம்முடைய பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறேன். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவிக்கு நாம் ஒவ்வொரு நாளும் செய்யணும், ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்ற வேதத்தில் பலமொழி கேட்குறோம். ஆக பிரியமான எல்லா சூழ்நிலையிலும் நாம் ஜெபம் ஒரு வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்குது. நம்ம சுவாசம் முழுவதும் ஒரு ஜெபம் வாழ்க்கையாக இருக்கணும். நம்ம ஒவ்வொரு வினாடியும் ஜெபத்தில் தரித்திற்குள்ளாய் காணப்பட வேண்டும். இயேசுக்கு சொன்னார், என்ன சொல்கிறார் தெரியுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள், எல்லா ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறார். அப்படி நாம் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆக பெரியமானவர்களுமா இப்போ தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு, அன்பில்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. அன்பினாலே நாம் அநேகரை சம்பாதிக்க முடியும். அன்பு இல்லாதவனால் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. அன்பில்லைன்னா வாசியிடுற வெண்கலம் போல இருப்பேன்னு சொல்லி நாம் கொரிந்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களே, அன்பு காட்டுகளாய் காணப்படுகிறோமா? இரக்கம் காட்டுகளாய் காணப்படுகிறோமா? இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான் சொல்லப்படுது. நாம் இரக்கமுள்ளவர்களாய் காணப்படும். இயேசு நம்ம மேல் இறக்கப்பட்டபடினால்தான் இன்றைக்கு நம்ம இடத்துல உட்கார்ந்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, நம் அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நிச்சயித்து நம்முடைய கர்த்தராகிய இயேசுவினுடைய இரக்கத்தை பெற காத்திருப்போம். அல்லேலூயா. அவர் வருகைக்கு நாம் காத்திருக்குள்ளாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு பிரியமானவர்களே, தேசத்தில் எத்தனையோ காரியங்களை பார்க்குறோம். இவைகள் மத்தியில் நாம் தேவன் நமக்குள் இருக்கிற ஒரு தைரியத்தில் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. கடந்த 2020-21 எல்லாம் கொரோனாவில் பார்க்குறோம். எல்லா சூழ்நிலையும் தேவன் நம்மளை என்ன செஞ்சார்? பாதுகாத்தார் என்று பார்க்குறோம். ஆகவே நாம் அவர் நித்திய ஜீவனுக்குள்ளாக நம் கடை செல்ல வேண்டுமானால் நாம் எல்லா சூழ்நிலையிலும் அவருக்குள்ளாக நாம் காத்திருக்குள்ளாக காணப்பட வேண்டும். இயேசுடைய இரக்கத்தை நாம் பெற்று காத்து வாழ வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நாம் ஒரு வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். அவருக்காக நாம் வாழ்கிற போது அவர் நம் தேவையெல்லாம் சந்திக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய வேண்டுதலெல்லாம் அவர் கேட்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் வேண்டுகொள்வதற்கு நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நீங்கள் உங்கள் இதயத்தில் இருக்கிற எல்லா அங்கலாய்ப்பை அவர் அறிந்திருக்கிறார். மனுஷனிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்ய முடியாது, தேவனிடத்தில் நீங்கள் அறிக்கை செய்யுங்க. உங்கள் வேண்டுதலெல்லாம் அருளை செய்கிறவராக இருக்கிறார். நீங்கள் முழங்கால் படிக்கிறதுக்கு முன்பாகவே உங்கள் தேவை இன்னதென்று தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகளை மனுஷன் சொன்னால் அது தூட்டி தெரிவார்கள். ஆனால் தேவனத்தை சொல்லுகிற போது உரைத்தின் வேண்டுதலை அருளை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நன்மை வழங்குகிற தேவனாக இருக்கிறார். அவர் பலனளிக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் விசுவாசத்துக்குள்ளே காத்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் பார்க்குறோம், நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5, 7 வசனங்களை வாசிக்கிற போது
நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தப்படி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வேளையில் தேவன் சொல்லணுமா, நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் பரிசுத்தமாக இருக்கணும், ஒவ்வொரு செகண்டும் பரிசுத்தமாக இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறதா இருக்கிறது பார்க்குறோம். அவர் சித்தம் என்னதென்று நாம் அறிந்து வாழக்கூடியதாய் காணப்பட வேண்டும். நம்முடைய முதல்ல சொன்ன போல் நம்ம வாழ்க்கையில் வசனம் சொல்லுது, கண்ணில் ஒரு மட்டும் பார்க்கலாம், மறுமுறை பார்க்குற போது அவன் உள்ளத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிட்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆக நாம் ஒவ்வொரு செகண்டும் பிரியமானவர்களை நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். நம் கால்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். நம் இருதயம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். நினைவில் பரிசுத்தம் காணப்பட வேண்டும். அதுதான் நாம் பிபிஎஸ்சில் அழகாக 5 காரியங்களை சிந்தித்தோம். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிரியமானவர்களை தேவனுக்கு பிரியமான என்று சோதித்து அறிந்து வேண்டும் என்று வேறு சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தாரை போல வேசி மார்க்கத்தாருக்கு விலகி பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அவிசுவாசம் பேரோசரோடு நீங்கள் சேராதீங்க. துன்மார்க்கமான வார்த்தை பேசுகிறது சேராதீங்க, அதை கேளாதீங்க, அந்த இடத்த நீங்கள் நிற்காதீங்க. அதை வசனம் சொல்லுது, துன்மார்க்கள் ஆலோசனை இல்லாமலும் பாவியில் இல்லாமலும் பரிகார உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதோடு சொன்னாரா, அவன் நீர்க்கோளமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் தனி கொடுத்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். ஹல்லேலூயா. இன்றைக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். நம் செல்ஃபோனில் என்னென்ன பார்த்து கொண்டு இருக்கிறோம், செல்ஃபோனில் என்னென்ன கேட்குறோம், ஆக கர்த்தருக்கு பிரியமானது இருக்கிறதா? அந்த வேசி மார்க்கத்தை போல் நாம் காணுகளாய் காணப்படுகிறோமா? இன்றைக்கு பிரியமானவர்களே, வேதத்தை வாசிக்க நேரம் கொடுப்பதில்லை, சாப்பிட்றதுக்கு நேரம் கொடுக்குறோம், வேலைக்கு நேரம் கொடுக்குறோம், மற்ற சகோதரோட மணிக்கணக்கில் பேச நேரத்தை ஒப்பு கொடுக்குறோம். தேவன் கேட்குற ஒரு காரியம், என் சமூகத்தில் 1 மணி நேரமாவது எனக்கு விழித்திருந்து செபிக்கக்கூடாதா என்று ஆண்டவர் கேட்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நம் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஜெபமனக்கூடியதாய் காணப்படுகிறோமா? ஆகவே பிரியமானவர்களே, நாம் வேசி மார்க்கத்தாரை போல நாம் செல்போனில் அதிகமாக வீண் வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருக்காதீங்க, நேரத்தை வீணடிக்காதீங்க. நாட்கள் பொல்லாததான காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லப்பட்டது. நீங்கள் நலமானதை பிடித்துக் கொள்ள தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நல்ல செய்தி கேளுங்க, நல்ல பாடலை கேளுங்க, ஆனால் தேவையற்ற காரியங்களை கேளாதிருங்க, பார்க்காதிருங்க. கர்த்தர் பிரியமானது என்னதென்று சோதித்தருங்க. பிரியமானவர்களே, இன்னுமாய் பார்க்குற போது அஞ்ஞானி போல மோக செயலுக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் நம்ம என்ன செய்கிறார்? பரிசுத்தத்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து நம்மை பிரித்து எடுத்திருக்கிறார். உலகத்துக்குள்ளிருந்து நம்மை தேவன் பிரித்து எடுத்திருக்கிறார். அந்த பிரித்து எடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு மீண்டும் பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது, செயல்படக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த சரீரம் யாருக்குரியது? தேவனுக்குரியது. கொரிந்தியரில் வாசிக்கிறோம், நீங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம மேல் பிரியமாக இருக்கிறபடினால நேரத்தில் நம்ம கூடி இருக்கிறோம். அதன் மாதிரி நம்ம ஒவ்வொரு செகண்டும் நம்ம சரீரத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். அசுத்தத்துக்கு இடம் கொடுத்து விடக்கூடாது. துன்மார்க்கமான காரியம் செய்வது போல் நாம் என்ன செய்யக்கூடாது? செயல்படாதபடிக்கு நாம் காத்துக்கொள்ளக்கூடியதாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னுமாய் பார்க்குற போது ஆதிகாமம் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம், யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையை எப்படியாக பாதுகாத்து கொள்கிறார் என்று பார்க்குறோம்.
வாசிப்போம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் அல்ல. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. பாருங்க, அவன் ஒரு வாலிப பையனா இருந்தாலும் சமயம் கிடைத்தாலும் என்ன செய்யல, தேவனுக்கு பயந்தவனாய் காணப்படுது பார்க்குறோம். இந்த பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று தன்னை காத்து கொள்கிறான் என்று பார்க்குறோம். எந்த சூழ்நிலை நம்முடைய சரீரத்தை, நம்முடைய அவயங்களை என்ன செய்யக்கூடாது, தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது, பரிசுத்தத்தை இழந்து விடக்கூடாது. யோசேப்பை போல நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். யோசேப்பை போல நாம் பயபக்தியாய் வாழ வேண்டும். பாரு, அவனுக்கு எல்லாமே அந்த ராஜான்னு செய்யல, மனைவி தவிர விலக்கி வைக்கல. எல்லாம் அவன் சொன்னபடி தான் அங்கே நடந்து கொண்டு பார்க்குறோம். சிறைச்சாலையில் போட்ட பிற்பாடு கூட என்ன செய்யுது, மீண்டும் அவனை தேசத்துக்கு அதிபதியாக ஆக்குனதை பார்க்குறோம். ஆக வறுமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலை கொண்டும் நாம் கெட்ட வார்த்தைங்க வாயிலிருந்தும் புறப்படக்கூடாது. நம்முடைய இருதயம் திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இந்த இருதயத்தில் என்ன செய்யக்கூடாது, தீங்கான காரியங்கள் நினைக்கக்கூடாது, தீங்கான சிந்தைகளை பார்க்கக்கூடாது, கேட்கக்கூடாது. ஆகிய நாம் யோசேப்பை போல நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள. நாம் தேவனுக்கு இதெல்லாம் பிரியமில்லாத நாம் செய்யக்கூடாது, பிரியமில்லாத பேசக்கூடாது, பிரியமில்லாத நாம் எந்த செயலும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி நாம் தீர்மானிக்குள்ளாய் காணப்பட வேண்டும். தாவீது தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டான் என்று பார்க்குறோம். சிம்சோன் என்ன பண்ணார், தன் சரீரத்தை காத்து கொள்ள முடியல. அவன் வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிதாபமாக கடைசியில் முடிவு வந்தது என்று பார்க்குறோம். எந்த சூழ்நிலை பிரிமானங்கள நம்முடைய சரீரத்தை தேவனுக்காக பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே யோசேப்பை போல நாம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுவோம். அடுத்தபடியாக பார்க்குவோம், தானியேல் பாருங்கள் எப்படி காத்துக்கொள்கிறார்னு சொல்லி 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற போது, தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். ஹல்லேலூயா. அவர் என்னத்தில் தீர்மானாரு, இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு. ஹல்லேலூயா. அது பிரியமானவர்களே, அந்த தேசத்தில் பாருங்கள், நல்ல திராட்சை சாப்பாடு போஜனம் நல்ல திருப்தியாக கொடுத்தாங்க. ஆனால் தானியேல் என்ன செஞ்சார், நண்பர்கள் 4 பேரும் நண்பர்களோடு சேர்ந்து ஒரு 4 பேர் என்ன செஞ்சிட்டாங்க, தீட்டுப்படுத்தலாகாது தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானியத்தில் தனித்தில் வேண்டிக் கொண்டார் என்று பார்க்குறோம். நம்ம வாழ்க்கையில் பிரியமானவர்களை அப்படி ஒரு கட்டுப்பாடுகளாய் காணப்படுகிறோமா, கண்டதை சாப்பிட்டு உடம்பை கெடுத்துக்கூடியலாய் காணப்படுகிறோமா? அப்படி நாம் அப்படிப்பட்டவர்களாக இன்றைக்கி விதவிதமாக என்ன வருது, ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வரக்கூடிய உணவுலாம் இருக்குது. இப்படிப்பட்ட உணவெல்லாம் சாப்பிட்டு அவன் எந்த நேரத்தில் உடம்பு கெட்டு போகும் பாருங்கள். அதில் கிணறு கெமிக்கல் கலந்து கெட்டு போகாமல் இருக்க முடியாது பாதுகாத்து அனுப்புகிறாங்க. அதை சாப்பிட்டு என்ன செஞ்சுறாங்க, உடம்புக்கு எடுத்துக்கொள்ளுகிறது பார்க்குறோம். அது பிரியமானவர்களை நம்முடைய சரீரத்தை நம்ம செய்யக்கூடாது, கெடுத்து கொள்ளக்கூடாது. இன்றைக்கி அநேக குடும்பங்கள் பாருங்கள், வேலைக்கு போகிறதுனால சாயங்கால நேரத்தில் சமைக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு ஹோட்டலில் ஆர்டர் வாங்கி பண்ணிட்டு போய் சாப்பிட்றாங்க. அதனால் சாப்பிட்றதுனால உடனே நமக்கு எப்படி தெரியாது, ரத்தம் குறை தான் அவனுடைய இது தெரியும். ஆக பிரிமல்ல, நமக்கு தேவன் நல்ல கை கொடுத்துருக்கிறார், நல்ல உழைப்பை கொடுத்துருக்கிறார். நம் வீட்டில் சுகமாய் சமைச்சு சாப்பிடக்கூடியதாய் காணப்பட வேண்டும். ஆகவே அவன் தானியேல் பாருங்கள், அந்த திராட்சை ரசத்தையும் அந்த போஜன பானத்தையும் சாப்பிட்டு நான் சோர்ந்து பலனட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி என்னை 10 நாளைக்கு என்ன செய்யுங்க, சோதித்து பாருங்கள். அந்த போஜனத்தையும் திராட்சையும் குடிக்கிறத காட்டிலும் நாங்கள் இந்த பருப்பு சாம்பாரையும் முருங்காய் சாம்பாரையும் சாப்பிட்றோம், என்னுடைய சரீரத்தை சோதித்து பாருங்க என்று சொல்கிறதை பார்க்குறோம். யார் அங்கே புஷ்டியாக இருந்தாங்க, கலையாக இருந்தாங்க. இந்த 4 பேரும் வாழ்க்கையில் சரீரத்தில் எந்த பலனுமால உற்சாகமாய் தெளிந்த புத்திகளாய் காணப்பட்டதை பார்க்குறோம். ஆகிய பிரியமானவர்களே, நம் வீட்டு சாப்பாட்டை சாப்பிடுவோம், நம் சரீரத்தை பாதுகாத்து கொள்வோம். ஆக நாம் இப்படி தீட்டு போட்டாதபடிக்கு நாம் பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்தபடியாக பார்க்குறோம், எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஏன் பாருங்க, யாவரோடும் சமாதானமாக இருங்கள். நாம் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று தேவன் பண்ணுங்க. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான் என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் அடுத்தது சண்டை பொருளாய் காணப்படுகிறோமா? அடுத்தத்தில் அன்பு கூறாத காணப்படுகிறோமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் இவ்வளவு அன்பு கூர்ந்தபடினாலே நாம் என்ன செய்யணும்? அன்பு கூறக்கூடியவர்களாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதும் யாரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். இந்த பூமியில் வாழ்கிற காரியம் உன்னை நேசிக்க போல பிறனையும் நேசிப்பாயா என்று வேதம் வாசிக்கிறோம். ஆக பிரியமானவர்களே, நம் எல்லா இடத்துலையும் சமாதானமாக இருக்க வேண்டும். சமாதானத்தோடு இருக்கிறதோடு மட்டுமில்லை, பசுத்தமாயும் இருக்க வேண்டும். அண்டை வீட்டார் துன்மார்க்கமாக இருப்பாங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? நம் பசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அவங்க பேசுகிறாங்களே நாமளும் பேசக்கூடாது. அவங்க திட்டாங்கன்னு நாமளும் திட்டக்கூடாது. சங்கீத கேட்போம், அவங்களாம் எப்படி மௌனமாக இருந்தார்களோ நாமளும் எந்தெந்த காரியத்துக்கு மௌனமாக இருந்து தேவ சமூகத்தில் போராடி நாம் ஜெயத்தை பெறக்கூடியதாய் காணப்பட வேண்டும். அவை நம் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளக்கூடியதாய் காணப்பட வேண்டும். அவை பாருங்கள், பசுத்தம் இல்லாமல் தேவனுக்கு தரிசிப்பதில் என்று சொல்லப்படுது. நாம் பசுத்தத்தோடு தான் தேவனை தரிசிக்க முடியும். பசுத்தம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம்னா தேவனே தரிசிக்க முடியாது. நாம் கைவிடப்பட்ட நிலைமையில் காணப்படுவோம். ஆகவே நாம் கைவிடப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படக்கூடாது. நாம் தேவன் வருகிற போது, ரகசிய வரிகள் வருகிற போது நாம் அவரோடு எடுத்துக்கொள்ளக்கூடியலாய் காணப்பட வேண்டும் என்று நம் பயபக்தியோடு கர்த்தர் சமூகத்தில் வாழ்வோம். ஆகவே அடுத்தபடியாக பார்க்குற போது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் கஷ்டமா, அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராகிய தேவன் யாரை நேசிக்கிறாரோ என்ன செய்தாராம்? சிட்சிக்கிறார், சோதித்து புடமிடுகிறார். ஆகிய வசனம் சொல்லுது, தங்களுக்கு நலம் என்கிறபடினால கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ நம்முடைய பசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாக வேண்டும். நாம் பங்குள்ளவர்களாக அவர் சமூகத்தில் பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைய வேண்டும், பிரயோஜனமாக இருக்க வேண்டும். நம்ம சிட்சிக்கிறார்கள். தாய் தப்பன் என்ன செய்கிறாங்க? தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறாங்க. நீதிமொழி 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யாரை நேசிக்கிறார்களோ அவரை சிட்சிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிச்சை இருக்க வேண்டும். ஆரம்ப நாட்களில் நான் அதிகமாக ஆண்டவர் சொல்கிறேன்னா, ஆண்டவரே என்ன சோதித்து சிச்சித்து என்னை புடம்படும். எந்த சூழ்நிலையும் நான் மென்ஷனக்கூடாது. ஆண்டவர் நமக்கு பிரியமில்லாத காரியத்தில் செயல்படக்கூடாது. நமக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடங்குள் சொன்ன வார்த்தையின்படி நாம் திடனோடு இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். அவை நாம் பங்குருளாய் காணப்பட வேண்டும். நம்முடைய புரோஜனத்துக்காக அல்ல, நம்முடைய புரோஜனத்துக்காக ஆண்டவர் செய்கிறாரு, சிச்சிக்கிறார். நம்முடைய பிள்ளைகளை எதுக்காக சிச்சிப்போம்? எப்படி வேணாலும் கெட்டு போடான்னு சொல்லி சிச்சிப்போமா? நீ நல்லபடியாக இருக்கணும், நல்லா வாழணும், நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். பசங்க சொல்லுது, தன் இஷ்டத்துக்கு விட்ட பிள்ளை தன் தாய்க்கு இல்லை சர்ச்சை கொண்டு வரான்னு சொல்ல பார்க்குறோம். அப்படி நம்ம பிள்ளைகளை எப்படி நல்ல வழியில் நடத்த விரும்புகிறோமோ அதுபோல் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற போது சகலம் நன்மைக்கு ஏதுவாக சிச்சித்து நடத்துகிற தேவனாக இருக்கார். அந்த சிச்சை வருகிற போது தேவன் நாம் இன்னும் கிட்டி சேர வேண்டும், இன்னும் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். உருவாக்கி நடத்தும் என்று சொல்லி நாம் ஒப்பு கொடுக்கிற போது கர்த்தர் நம்மளை அழகாக நேர்த்தியாக நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆக இப்போ நம்ம நீதிமொழி அதை வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கிறோம். போல அம்புகிறாரோ. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, தேவன் பாருங்க நம்ம இடத்துல எப்படியா அன்பு கூறுகிறார், சிச்சித்து நம்மளை திடப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆகவே சிச்சி அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே. பிரியமான நமக்கு சூழ்நிலை வருகிற போது, பிரச்சனைகள் வரும்போது சோர்ந்து போகாது. எல்லாம் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே பிரியம் அந்த உலகத்து தகப்பன் பாருங்கள், தான் நேசிக்கிற புத்தனை சிச்சிக்கிறது போல கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ
அவனை சிட்சிக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சிட்சிக்கிறது எதுக்காக? பரலோகத்துக்கு கடந்து போக வேண்டும். பரலோகத்தில் அவரோடு நாம் 1000 ஆட்சி சேர கடந்து போவதற்காக தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் நம்மளை சிட்சித்து நடத்துகிறாங்க. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க நாம் ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்டா இருக்கணும்? இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க, விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. நாம் தேவன் அவரோடு போய் சேர கர்த்தர் உதவி செய்வார். நம் தலைவணங்குவோம், ஜெபிப்போம். எங்கள் பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையிலேப்பா, இந்த மாதத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையில் சமூகத்தில் கூடி வரும்படியாக கிருபை செய்தீரப்பா. அன்று இந்த நாளில் நாங்கள் அப்பா இருதயத்தை பார்க்கவும், எங்கள் விசுவாசத்தை பரிசோதித்து பார்க்கவும், பரிசுத்தத்தை குறித்து சீர்தூக்கி பார்க்கவும் கர்த்தர் கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளவும், ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காவலோடு இருதயத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும் அப்பா. எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு கடந்து வர அந்த பங்குள்ளவர்களாக எங்களை ஒவ்வொருவரையும் உருவாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். நாளை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா பயன்படுத்தும், உருவாக்கும், நிலைநிறுத்தும் ஆண்டவரே. எல்லாருடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எல்லா துதியும் கனமும் ஒருவருக்கே சேர்த்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.